90 நாள் பிசினஸ் ஜெர்னில இன்னைக்கு 61வது நாள். நேத்து கல்ல விசாரிச்சுட்டு போயிருந்தேன். தோசை கல்லு 1 கிலோ 130 ரூபாய்க்கு ஓகே தான் வாங்க சொல்லிட்டாங்க. சரின்னு 600 ரூபாய்க்கு ஒரு கல்ல வாங்கிட்டேன். இங்க போய் தோசை சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு கடையில தோசை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா புது கல்லுனா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சீசனிங் எல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் தெரியாம தோசை சுடுற அனுபவம் இல்லாம ஒரு குருட்டு கான்பிடென்ட்ல கல்ல வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ரெட் கலர்ல முள் இல்லாத மீன் குழம்புக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. அதை கழுவிட்டு அம்மாட்ட கல்ல சீசனிங் பண்ண சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு எப்பவும் போல குழம்புலாம் காய்ச்சிட்டு இன்னைக்கு தெர்ஸ்டே ஃபாஸ்டிங் இருக்கனால 6 o'clock பிரேக் பண்ணிட்டு கடை ஓபன் பண்ணிட்டேன். கடை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் நம்ம கடை தெரியணும்னு 12,000 ரூபாய் செலவு பண்ணி அதை மாற்றுறதுக்கு 2,500 ரூபாய் செலவு பண்ணி இந்த சைன் போர்டை வச்சேன். அதுக்கப்புறம் அது ரிப்பேர்னு இதை வச்சிருந்தேன். இப்போ இதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட காசு இருக்குன்னு இந்த மாதிரி திங்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்னு லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா 90% ஹோட்டலோட சக்சஸ் ஃபுட்டோட கன்சிஸ்டன்டான டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி தான் டிசைட் பண்ணும். அதை நான் லேட்டா தான் கத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு சப்பாத்திலாம் டேஸ்ட் மாறாம பார்த்து பார்த்து செய்யறதுனால கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பார்க்கலாம்